ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வந்து கனி அண்ட் சுபிக்ஷா வந்து பேச மாட்டாங்க, கையை மட்டும் குத்துட்டு ஹக் பண்ணாமல் போயிருப்பாங்க. இவர் என்னடா எல்லாருமே முறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிப்போம். அதெல்லாம் விக்ரம் அதுலேயே வந்து கீழே ஃபுல்லாக வந்து எல்லாருமே போட்டாங்க, இது வந்து ப்ராங்காக இருக்கும்ட்டு. நான் கூட என்ன நினச்சேன்னா கண்டென்ட்டுக்காக வந்து ஏதோ ஒரு சம்திங் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ப்ராங்க்ன்ற மாதிரி இல்லை, நான் ஏதோ ஒன்று சம்திங் பண்ணுறாங்க கண்டென்ட்டுக்காக அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இங்கே வந்து ரெண்டுத்துக்கும் இடையே கிடச்சிருச்சு. இது வந்து அவங்க கண்டென்ட்டு ப்ளஸ் ப்ராங்க் ரெண்டுத்துமே சேர்த்து ஒன்றா வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க கனி அண்ட் சுபிக்ஷா. அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த ப்ரொமோ வருது. இது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம விக்ரம் வந்து தனியாக கார்டன் ஏரியாவில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. எல்லோரும் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. நம்ம யார் துஷார், அதுக்கப்புறம் பிரஜன்லாம் பாவம் ஏமாந்து போயிருப்பார். பரவாயில்ல, நம்ம மனைவி சாண்ட்ராவுக்கு வந்து ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ண ஒரு காரணத்துக்காக இப்படி வந்து இது பண்ணிட்டாங்களே, பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு விக்ரமுக்காக ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னும் 4 நாள் தான் இருக்குது, எது நடந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப இதுவாக வந்து ஆறுதல் சொல்லிட்டு போகிறாரு. யா இன்னும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு இடத்துல வந்து சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறோங்கன்னா வெளியில் அப்போ எதை பார்த்துட்டு வந்திருப்போம், புரியுதுங்களா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. கனி ஒரு பக்கம் வந்து அரவரக்கட்ட சொல்கிறாங்க, நான் அதை பார்த்துட்டு நான் எவ்வளோ ஹர்ட்டாக இருப்பேன், புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஒரு டைலாக் சொல்கிறாங்க. அவங்க யார் கூட வேணாலும் பேசிக்கிட்டு விக்ரம், அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சாண்ட்ரா கூட அவர் பேசுறதுனால தான் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து கொண்டு வராங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் அவர் அப்படியே எங்கே செல்லும் அப்படின்ற மாதிரி நடந்து வரார் நம்ம விக்ரம். அப்போ திடீர்னு பார்த்தா டபக்குன்னு ஏறி இந்த 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 படத்தில் இது ஸ்பைடர்மேன் அப்படி வந்து பிடிச்சி பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து சுபிக்ஷா வந்து பிடிச்சிக்கிறாங்க. பார்த்தா எல்லாம் ப்ராங்க்கு. அதுக்கப்புறம் கனியை வந்து ஹக் பண்ணுறாங்க. நாங்கள் உங்களை விடுவோமா அப்படின்ற மாதிரி வந்தேன், என்ன கனி இப்படி கடுப்பேற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவரும் ஹக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தனியாக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கிச்சன் ஏரியாவில் எஃப்ஜியும் பார்த்துட்ருக்காரு. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க அப்புறம் என்னன்ற சொல்லிட்டு இதை ஒன்று சொல்கிறாங்க. அது ஒன்றுமே புரியல. ஆக மொத்தத்தில் இது ஒரு ப்ராங்க் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் பாவம் இதில் வந்துட்டு நம்மளை மாதிரியே ஒருத்தர் ஏமாந்துருக்கார். பிரஜன் பாவமாக இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு தெரியும் வெளியில் என்ன நடந்துச்சு, கனி அவர்கள் சாண்ட்ரா பற்றி என்னென்ன போட்டிருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள், அதேமாதிரி சுபிக்ஷா என்னென்ன பேசுனாங்கன்ற விஷயங்கள். ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன தோணிருக்குன்னா, ஸோ சாண்ட்ரா பற்றி அவங்க பேசுனதுனால இப்போ சாண்ட்ரா கூட வந்து விக்ரம் பேசுனதுனால இவருக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும், சரி நம்ம மனைவி கடை அவர் இது பண்ணதுனால அவருக்காக நம்ம ஸ்டாண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று திங்க் பண்ணியிருப்பார். பட் அத்தனையும் நடிப்பு அப்படி தெரிஞ்சவொடனே ஒரு ஐயோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் தெரியலேன்ற மாதிரி கண்டிப்பாக அது ஒரு மாதிரி இருந்திருக்கும். சரி எது எப்படியோ பார்ப்போம், இதுக்கப்புறமாவது வந்து இந்த மீதி இருக்கிற 3 நாட்கள் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஆனால் எந்த சீசன்லையும் இந்த மாதிரி வந்துட்டு எப்போ போகும், இந்த நாள் எப்படி போகும், இந்த நாள் ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமா இப்படின்னு எதுலேயுமே நம்மளும் நான் வந்து 4வது சீசன் அதுலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி இந்த லாஸ்ட்டு வாரம் வந்து நடந்ததே கிடையாது. என்னத்தை சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.